الله أكبر الله أكبر الله أكبر. இப்போ நம்ம விட்டு இப்போ இந்த ஒலுகையா கொடுக்குறோம். இந்த ஒலுகையா கொடுக்கக்கூடிய இந்த இதை வந்து நம்மளுடைய இறந்து போயிருக்கிறாங்களே, இறந்து போனவங்களுக்கு நம்ம ஒலுகையா கொடுக்கக்கூடிய நன்மையை அப்படி சேர்த்து வைக்கிறதுக்காண்டி ஒலுகையா கொடுக்கலாமா? தாராளமாக கொடுக்கலாம். ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக உலியா கொடுக்கும்படி ஹலரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட வசீது செஞ்சாங்க. அப்போ மார்க்கத்தை இருக்க போய் தானே இறைத்துவ செலவுன்னு சொல்கிறாங்க. மார்க்கத்தை சொல்லித்தர்றது யார்? இறைத்துவ செலவாச்சு அவங்க தானே. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க 2 ஆடு கொடுப்பாங்க வருஷந்தோறும். ஹனஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க தாபிஐ, அவங்க சொல்கிறாங்க அலி ரலியல்லாஹு அவங்கள நான் பார்த்தேன் 2 ஆடு கொடுத்தாங்க. இன்னும் எல்லோரும் ஒரு ஆடு கொடுக்குறாங்க, நீங்கள் 2 கொடுக்குறீங்களே, என்ன விஷயம்? அவங்க சொன்னாங்க, ஒன்று எனக்கு கொடுக்குறேன், இன்னொன்று அவுசானி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன் உலஹிய அன்ஹு, இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் வசியத்து பண்ணாங்க, அவங்களுக்கு நான் உலஹியா கொடுக்கணும், அதனால் இன்னொன்று அவங்களுக்கு கொடுக்குறேன். அபூதாவுது திருமியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இப்போ மார்க்கத்தை சொல்லித் தருபவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க தனக்காக கொடுங்கன்னு சொல்லி போயிருக்கிறாங்க. இவ்வுலக விட்டு மறைந்த பிறகு அலி ரலியல்லாஹு கொடுத்துருக்காண்டா இவ்வுலகை விட்டு மறைந்தவர்களுக்கு உலஹியா கொடுக்கலாம். சில பேர் இது விளக்கம் கொடுப்பாங்க, வசியத்து பண்ணிட்டு போனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதனால தான் வசியத்து செஞ்சால் செய்யலாம், இல்லைண்டா தேவையில்லாமாங்க. அப்படி கிடையாது. வசியத்து செஞ்சாலும் சரி, வசியத்து செய்யாவிட்டாலும் சரி கொடுக்கலாம். இன்னும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலியா கொடுத்தா ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க, அல்லாஹும்ம ஹாதா அன்னி, இது எனக்காக கொடுக்குறேன், வ அம்மன் லம் யுலஹி மின் உம்மத்தி, என் உம்மத்தில் யாரெல்லாம் உலியா செய்ய முடியாமல் இருந்தாங்களோ, உலியா கொடுக்க முடியாமல் இருந்தாங்களோ அவங்களுக்காக கொடுக்குறேன். அபூதாவுது திருமியில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். என் உம்மத்தில் உலியா கொடுக்க முடியாத நிலை இருந்தவர்கள், இறந்து போனவரும் கட்டுப்பட்டுறாங்கல்ல, உயிராக உள்ளவங்கள் இல்லை, இருந்து கட்டுப்பட்டுறாங்க. அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சமயம் உலியா கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அல்லாஹும்ம அன் முஹம்மதின் ஹாதா அன் முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது எனக்காக கொடுக்குறேன். வாலி முஹம்மதின், என் குடும்பத்துக்காக கொடுக்குறேன். வான் உம்மத்தி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதான் என் உம்மத்து, அவங்களோட உம்மத்தினருக்காக கொடுக்குறேன். நான் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். உம்மத்துண்டா எல்லாம் உள்ளடங்கிடுவாங்க, ஹயாத்தா உள்ளவங்க மௌத்தா போனவங்க. அப்போ அதனால் இறந்து போனவங்களுக்கும் உலியா கொடுக்கலாம். இன்னைக்கு கூட சில சீதேவிகள் வருடந்தோறும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒரு உலியா கொடுக்கணும்னு இருக்கிறாங்க. வருஷம் ஒன்று அவங்களுக்காக கொடுப்பாங்க தனக்கு, இன்னொன்று சலாசவங்களுக்கு. அப்படி சீதேவிகள். இன்னும் சில சீதேவிகள் 2 கொடுப்பாங்க, என்னங்க ஒன்று எனக்கு, இன்னொன்று ஹவுஸ்ல வாழ முறையே அவங்களுக்கு. அப்படி சொல்கிறவங்களாம் இருக்காங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்.